மோடி மூணாவது பிரதமராக இருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? தமிழகத்துல 40 பாராளுமன்ற தொகுதியிலும் திமுக வெற்றி பெற்று, அது எந்த மாதிரி பாக்குறீங்க? ஜெயிச்சு எல்லாரையும் சேர்த்துக்கலாம் சார். நம்ம இது வந்து வேற திட்டமோ எண்ணமோ ஃபியூச்சர் இது அது ஐடியாலாம் இல்ல சார். எனக்கு அந்த ஐடியாவே இல்லை. எனக்கு ஐடியா இல்லை, அம்மாவுக்கும் பிடிக்காது சார். 10 டிராக்டர் கொடுத்துட்டேன். இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா என் மேனேஜர் வந்து சொன்னாரு, சார் வெளியே இன்னொரு டிராக்டர் ஆர்டர் பண்ணிருக்கீங்களா, வெளியே நிக்குது சார்னு சொன்னாரு. இல்லையே, நான் 10 டிராக்டர் ஆர்டர் பண்ண அது கொடுத்துட்டு வந்துட்டேனே அப்படின்னு. வெளியே இன்னொரு டிராக்டர் நிக்குது பாருங்கன்னாரு. வெளியே போய் போனா நம்ம எஸ்ஜி சூர்யா சார் நிக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. இவரை மாற்றத்துல சேரும்போது சார் சொன்னாரு, எனக்கு ஷூட்டிங்லாம் பிஸியாக இருக்கும், நான் கேப் பார்த்து நான் வந்துடுறேன் மாஸ்டர், ஒன்று என்னால் முடிஞ்சதை நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இவ்வளோ பெருசாக பண்ணுவார்னு நினைக்கல. ஏன்னா ஒரு டிராக்டருடைய விலை பார்த்தீங்கன்னா நீங்கள் 9-10 லட்ச ரூபா கிட்ட வரும். ஸோ அவருடைய சொந்த செலவில் இந்த டிராக்டரில் நான் 1 ரூபா கூட போடல. அவருடைய சொந்த செலவில் அந்த டிராக்டருக்கு அனுப்பி, அந்த டிராக்டர் கம்பெனிக்கு அனுப்பி, அவரே அதை புக் பண்ணி என் வீட்டாண்ட இடத்துல நிற்க வச்சு ரொம்ப சந்தோஷம். அவர் சொன்னார், நீங்கள் போய் உங்கள் கையால் கொடுத்துருங்க மாஸ்டர்னு. ஐயோ, மாற்றத்தினுடைய அழகு என்னென்னா, யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ என் கையில் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது இல்லை சார், அவங்கவுங்க கையாலேயே பண்ண வைக்கணும். இதுக்கு அக்கௌண்ட்டுனே ஒன்றும் இல்லை, கஜானா இருந்தால் தான் எல்லாம் கை வைப்பாங்க. இதுக்கு கஜானாவே இல்லை. ஸோ யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கையாலேயே வந்து பண்ணோம் சார். அப்புறம் நீங்கள் டிராக்டர் கொடுக்குறத விட அந்த ஊருக்கு மக்களுக்கு உங்களை பார்த்தாங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு கூப்பிட்டேன். சார் இவ்வளோ பிஸி ஷெட்யூல்லையும் ஹைதராபாத்லேருந்து இந்த நாளை ஒதுக்கி கொடுத்து, அதுவும் 1 வாரத்துக்கு முன்னாடியே டைமிங்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இங்கே வந்திருக்காரு. மாற்றத்துக்கு நான் ஆரம்பித்த உடனே எனக்கு வந்து ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி வந்து சேர்ந்தாரு. தம்பி KBY பாலா, அருந்தாங்கி நிஷா, இந்த மாதிரி நிறைய பேர், என்னுடைய தாய்க்கு நிகராக நினைக்கிற என்னுடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் இந்த டைமில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த டைமில் மாற்றத்துக்காக ஒரு டிராக்டர் கொடுத்த என்னுடைய நண்பன் சொல்லிக்கிறதுல எனக்கு பெருமையாக இருக்குது. ஜிகிர்தண்டாவில் நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்ததோ அதே சந்தோஷம் இப்போ மாற்றத்தில் அவர் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறது. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன்னா உங்களை பார்த்து இன்னும் ஒரு 10 பேர் ஹெல்ப் பண்ண வருவாங்க சார். அந்த என்னுடைய ஐடியாவே என்னென்னா சார், இந்த மாற்றம்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த எண்ணம் வரணும் சார். ஃபர்ஸ்ட் மற்றவங்களுக்கு கொடுத்தா கடவுள் நம்மளுக்கு கொடுப்பாருன்றது எண்ணம் வர வைக்கணும் தான். உங்களை மாதிரி ஸ்டார்ஸ்லாம் வந்து கொடுக்கும்போது இல்லை சார், இன்னும் 100 பேர் வருவாங்க. ஸோ அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த நன்றியை நான் லைஃப் லாங் மறக்க மாட்டேன். தேங்க்யூ சார். ஒரு மாற்றம் சொல்லிட்டு நம்ம ஒரு புறம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு புறம் வந்து தமிழகத்தில் அந்த கஞ்சா போதை, அந்த மது போதை, அதனால பல்வேறு பிரச்சனை. இந்த கரூர்ல கூட ஒரு பெண்மணி வந்துட்டு மது போதையில நள்ளிரவில் என்ன அழைச்சாங்க அப்படின்னு. இப்போ ஒரு காவலர் காஞ்சிபுரத்தில் தாக்கப்பட்டார். அவரும் அவர் கணவரோட பிரச்சனையா இருந்தாலும் மது போதை. அவர் நார்மலா ஒரு சண்டே இருக்கிறது அந்த மதுவால இல்லை ஒரு கஞ்சாவால வந்து அது அதிகமாயிடுது. நம்ம என்ன சொல்ல வரோம் சார், இது பெரும்பாலும் சினிமாவில் இருந்து தான் தொடங்கப்பட்டதா ஒரு அந்த காலத்துல சொல்லிட்டு இருக்காங்க அரசியல். நம்ம நல்ல மெசேஜ் கொடுத்தாலும் ஒரு சில மெசேஜ் எடுத்துப்பாங்கல்ல. சோசியல் மீடியா இப்போ வந்துச்சு எவ்வளவு ஒன்றும். நம்ம இளைஞர்கள் என்ன சொல்றோம் சார்? இப்போ வந்து இளைஞர்கள் வந்து அறிவுரை சொல்ற அளவுக்கு நான் இங்க இல்லை சார். மாற்றம் மூலியமா என்னால என்ன முடியுமோ அதை என்னால என்ன முடியுமோ நான் அதை ட்ரை பண்றதுக்கு எஸ்ஜே சூர்யா சார் சேர்ந்திருக்காரு. நல்ல உள்ளங்கள் மற்றவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுன்ற அந்த எண்ணத்தை விதைக்கிறது தான் மாற்றத்துடைய நோக்கமே தவிர வேற எந்த நோக்கமும் இல்லை. இந்த மது, இந்த ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, அவ்வளவுதான் விஷயம். அதனாலதான் அவரோட கஜானாவே தமிழ்நாட்டுக்கு உலகத்துல வைக்காம மேல வச்சுட்டாரு. அதனால எல்லாரும் ஒருத்தருக்கு உதவி செஞ்சுட்டு அந்த அக்கௌண்ட்ல பணத்தை போட்டு வச்சு நீங்க லாஸ்ட் வீக் கூட போகும்போது சந்தோஷமா இருப்பீங்க. அவ்வளவுதான். லாஸ்ட் வீக் கூட நான் ராயபுரம் போயிருந்தேன். ராயபுரம் ஏரியாவில் பசங்கள்லாம் இந்த மாதிரி ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிறாங்க, ஸ்போர்ட்ஸுக்கு என்கரேஜ் பண்ணுங்கன்னு சொன்னோன்னா தான் அந்த 100 குழந்தைங்களுக்கு நம்ம ட்ரெஸ் வாங்கி கொடுத்து ஷூஸ்லாம் பண்ணி நம்மளால முடிஞ்சது அதுதான் பண்ண முடியுமே தவிர அது பண்ணிட்டு வந்தோம். லாஸ்ட் வீக் அதை பண்ணிட்டு வந்தோம். யாரெல்லாம் மாற்றத்தில் சேர்ந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு என்ன இருக்கிறவங்க வராங்களோ எல்லாரையும் சேர்த்துக்கலாம் சார். நம்ம இது வந்து வேற திட்டமோ எண்ணமோ ஃபியூச்சர் இது அது ஐடியாலாம் ஒன்றுமே இல்லை சார். எனக்கு இல்ல சார். எனக்கு அந்த ஐடியாவே இல்லை. எனக்கு ஐடியா இல்லை, அம்மாவுக்கும் பிடிக்காது சார். மத்திய அரசியல் தமிழக அரசியல் எப்படி இருக்கு? மோடி மூணாவது பிரதமராக இருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? தமிழகத்துல 40 பாராளுமன்ற தொகுதியிலும் திமுக வெற்றி பெற்று, அது எந்த மாதிரி பாக்குறீங்க? ஜெயிச்சவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதுக்கப்புறம் ஜெயிக்க போறவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிஞ்சு அரசியல் ரீதியா எந்த இதுவும் வேணாம் சார்.